ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சேனல். இன்றைக்கி நம்ம காரத்தோசை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, 8 காஞ்ச மிளகாய், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 2 தக்காளி பழம், ஒன்று பெருசு ஒன்று மீடியமாக தாங்க நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு வந்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. மாற்றினதுக்கப்புறம் இப்போ நம்ம உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்குங்க. எப்பயும் போல் தோசை ஊற்றிக்கிங்க. தோசை ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா இந்த பேஸ்ட்டு தோசை ஃபுல்லாக படுற மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லா பக்கமும் தொடவிக்கிங்க. தொடவிட்டு மேலே எண்ணெய் விட்டுக்குங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்குங்க. இதுக்கு சைடிஸ் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த தோசையே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே ஒருக்கா பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.